வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் விஷ்ணு. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். எக்ஸைட்மெண்ட், பேஷன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? அதுக்கு நடுவில் ஒரு தின் லைன் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. தின் லைன் தான், பெரிய லைனே இருக்குது. இப்போ நீ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற, இன்றைக்கி ஃபுல்லாக டான்ஸ் ஆடி குதிச்சு ஆடி கீடி எல்லாம் மேட்ச் பார்க்குற, நாளைக்கு காத்தால எல்லாம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போகிற, அது எக்ஸைட்மெண்ட்டு. தலைவர் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு போகிற, நீ ஏன் பாலபிஷேகம்லாம் பண்ணுற, தேட்டரில் பிசில் ஊதுற, டான்ஸ் ஆடுற, எல்லாம் பண்ணுற, தலைவர் பேக்கெட்டில் காசு விழுது, கல்லா பொட்டி கல்லா கட்டுது, நீ வீட்டுக்கு போய் 2000 ரூபா செலவழிச்சிட்டு சந்தோஷமாக போகிற, இது எக்ஸைட்மெண்ட்டு. நீ 10-12 வயசில் மேட்சை பார்க்குற, நானும் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிற, அப்போ 12 வயசுலேருந்து பேட்டை எடுத்துக்கிட்டு கோச்சிங் போகிற, 4 ஹவர் பஸ்ஸில் போகிற, உண்டை அதி உத வாங்குற, லைஃப்பில் நிறைய செட்பேக்ஸ்லாம் வருது, அந்த செட்பேக்கெல்லாம் தாண்டி அடி உத நிறைய இருக்குது. எனக்கு தெரியும், நிறைய கிரிக்கெட் ஆடின பசங்க ஏசிஎல் டயர் வந்தோடனே கேமை விட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் 3 மாதம் கேம் ஆடுறச்சா வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டே கிரிக்கெட் பேட் எடுத்துன்னு 1,00,000 பேர் போனான்னா அதில் 2 பேர் தான் சக்ஸஸ் ஆகி ஐபிஎல் வரைக்கும் வருவான். அது வரைக்கும் நீ லாஸ் பண்ணுற. பிரவீன் காம்லேன்னு ஒருத்தன் ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் டிராவிட் பிக் பண்ணி ஆடினான். ரஞ்சி ட்ராஃபியே ஆடலை, எல்லாமே லீக்கில் இருந்தான். 40 வயசில் அவன் வந்து ராஜஸ்தான் ராயலுக்கு ஆடினான். அதை வச்சு ஒரு சினிமாவே எடுத்தாங்க. அது பேஷன். ஓகே, நீங்கள் வந்து கிரிக்கெட் லெவலுக்கு போயிட்டீங்க சார். நாங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை எங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறோம் அப்படின்றப்ப வேலைக்கு போகிறதெல்லாம் பேஷன் கிடையாது. ஆடு வேலைக்கு போகுது, மாடு வேலைக்கு போகுது, கார்த்தால அவுத்து விட்டா மேய்ஞ்சிட்டு அதே வருது. 100ல் 99 பேர் வேலைக்கு போகிறது அது மாதிரி தான். வேலையில் பேஷனோட கற்றுக்கணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அதில் என்ன புதுசாக என்ன கற்றுக்கணும், அதெல்லாம் வந்து 0.000001% தான். முக்கால்வாசி பேர் வந்து ஆடு மாடுலாம் போய் மேய்ஞ்சிட்டு வரும்ல, அது மாதிரி மேய்ஞ்சிட்டு வரும். காசு கொடுப்பான் மாத கடைசியில், அந்த காசை எப்படி செலவு பண்ணுறது, எப்படி கல்யாணம் பண்ணுறது, குழந்தைய பெற்றுக்கிறது, திரும்பி சைக்கிளில் தான் போகும். ஸோ நீ பேஷனில் வேலை செய்கிறதுனா 0.0001%. ஓகே, இப்போது எனக்கு இந்த வேலை பிடிச்சி நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல சார், அப்போ அது நான் பேஷனில் பண்ணுறேன்னா இல்லை அந்த நிமிஷத்துக்கான நீட் ஆர் எக்ஸைட்மெண்ட்டுக்கு பண்ணுறேன்னா? நீடுக்கு தான் பண்ணுறேன். ஆனால் நான் எனக்கு அந்த வேலை பிடிச்சி தானே பண்ணுறேன், அது பிடிச்சி தானே அந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லை. எவ்வளோ பேர் உனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே போய் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படி சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக, வேறு வழி இல்லை, நான் எல்லாம் ட்ரை பண்ணேன், நான் அதுக்குள்ளே பூந்தேன் தான் போகிறேன். அந்த மாதிரி நான் மார்க்கெட்டிங்கில் தான் நிறையா பேர் பார்த்துருக்கேன் சார். நீ ட்ரை பண்ணி பாரு. நான் சொல்கிறேன்னா, நான் மார்க்கெட்டிங்கில் இருந்தவன், மை என்டையர் கேரியர் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஆள் கூப்பிடு, ஒருத்தன் வரமாட்டான். ஓகே, நான் இப்போ மார்க்கெட்டிங்க்கு வா, செல்லிங்க்கு வா ஆள் போடுறேன், ஒரு ஆள் வரமாட்டோம். ஏன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இந்த இது ஆச்சு இல்லை, அதில் எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை பேஷனும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? லிபரலைசேஷன் வந்தது இல்லை, அந்த வேலை தான் ஈஸியாக கிடச்சி எல்லாரும் போனோம். ஓகே, தெருவாக வீடு வீடாக போய் ப்ராடக்ட் விற்கணும். ஓகே, அப்போ தெருவாக வீடு போய் ப்ராடக்ட் விற்கணும் சார். பல இடத்துல சேல்ஸ்மேன் நாட் அலவுட், டோன்ட் டிஸ்டர்ப், அது மாதிரி சேல்ஸ்மேன்லாம் உள்ளே வர வேணான்னு போர்டு வரைக்கும் வந்துருச்சு. ஸோ சேல்ஸுங்கிறது வந்து ரிஜெக்ஷன் எடுத்துக்கிற வேலை. நீ 1000 கதவை தட்டினா தான் ஒரு முந்திர ப்ராடக்ட் விற்கணும். ஸோ அவன் ப்ராடக்ட் வாங்கணுமா வாங்க வேண்டாமான்னு அவன் டிசைட் பண்ணணும். ஸோ ஹவ் வில் யூ ஃபிகர் அவுட், நீ எப்படி கண்டுபிடிப்ப உன் ப்ராடக்டை உன் சர்வீஸு அந்த கிளைண்ட்டுக்கு தேவை அப்படிங்கிறத எப்படி புஷ் பண்ணுவோம்? இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி இருக்குது சார். ஹவு டு யூ செல் யுவர்? அதனால ஆன்சரே கிடையாது. அதனால் முக்கால்வாசி பேருக்கு அது வந்து வெறுத்து போயிடும். பிகாஸ் தே ஹவ் நாட் ஒரு வழி ஜட்ஜ் பண்ணுறது கண்டுபிடிக்க முடியாது. இந்த கிளைண்ட்டு என் ப்ராடக்டை வாங்குவான், இந்த கிளைண்ட்டு என் ப்ராடக்டை வாங்க மாட்டோம். இன்டர்நெட் என்ன பண்ணிடுச்சுன்னா மார்ஜினை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு சேல்ஸ்மேனே வேண்டாம். முன்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு பொட்டியை தூக்கின்னு வருவான், இப்போ ஆன்லைன்லேயே ஓப்பன் ஆகிடுது.
ஸோ மார்ஜின்ஸ் ஒரு ப்ராடக்டில் எனக்கு மார்ஜின் இருந்தால் தான் நான் சேல்ஸ்மேன் சம்பளம் கொடுக்கணும். இன்டர்நெட்டு மார்ஜினை குறைச்சிடுச்சு. என்னால் சம்பளம் கொடுத்து குவாலிட்டியால் கூட்டின்னு வர முடியாது. ஸோ எப்படி நான் பண்ணுவேன்? ஸோ அதனால் ஃபஸ்ட்ரேஷன் நிறைய பேர் ஓடி போட்டான். அதனால் நீ ஆள் கூப்பிட்டா கூட ஆள் வரமாட்டான். அப்போ ஏன் வந்தாங்கன்னா வேறு ஒன்றும் வேலை இல்லை, இந்த வேலை ஈஸியாக கிடச்சிது, அதனால் போயிட்டு உள்ளே வந்துட்டோம். ஓகே சார். இது வந்து நீங்கள் உங்களோட ஏஜ் குரூப்பில் சொல்கிறீங்க. என் ஏஜ் குரூப்பில் நான் கால் சென்டர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தப்புன்னு எல்லாரும் கால் சென்டரில் போய் விழுந்து ஏன் கால் சென்டர் தெரியுமா? ஏசி. ஏசி கரெக்ட். எவ்வளோ வேணால் டீ காஃபி கொடுத்துக்கலாம், சம்பளம் கொடுப்பான். சம்பளம் நிறைய கொடுத்தோம். அந்த காலத்தில் சம்பளம் கொடுத்துருந்தோம். அந்த காலத்தில் 2006, 7, 8லேயே வந்து மாதம் 15,000 ரூபா பார்ட் டைம் ஆப்ஷன் வேறு இருந்தது. ஆமாம், இதெல்லாம் ஒரு எக்ஸைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இன்றைக்கி அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, வரதில்லை. ஓகே சார். ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட், பேஷன், அதாவது கால் சென்டருக்குள்ளே போகிறது என்னோட பேஷன் அப்படிங்கிற மாதிரி படித்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அது எக்ஸைட்மெண்ட் அதுதான் கேட்குறேன். அதுதான் அந்த லைன் தான் நான் கேட்குறேன் சார். ஆக்சுவலாக நான் கால் சென்டருக்குள்ளே போகணும், அதுக்காகவே நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு படித்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் சார். அதனால் நான் இந்த கேள்வி கேட்குறேன். பேஷனுங்கிறது இன்டென்ஸ் ஃபீலிங். இப்போ ரீசெண்டாக பாகியராஜ் இறந்துட்டார். அவர் ஸ்கூல் காலேஜ் கூட ஃபுல்லாக படிக்காமல் ஓடி வந்துட்டார். கதை சொல்கிறேன், அது சொல்கிறேன், இது சொல்கிறேன்னு. அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அவரும் ஒரு 4-5 பேர் அவரோட வந்தவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த இன்டென்ஸாக எல்லாத்தையும் விட்டு 3 நாள் 4 நாள் சாப்பிடாமல் இருந்து எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது தான் பேஷன். நான் பேஷனாயிட்டாக இருக்கிறவன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் கேள்வி. அடுத்தது அதான் வந்து நான் யோசித்தேன். 1000 பேர் பேஷனோட இருந்தால் ஒருத்தன் சக்சீட் ஆகும். ஓகே. மீதி 999 பேர். ஒரு என் ஒய்ஃபுக்கு தான் முன்னால் தான் நான் சினிமா பார்ப்பேன். ஒரு சேரனோட சினிமாவில் வரும், பாலச்சந்தர் வீட்டு வாசலில் நின்றுருப்பாங்க நடிக்கிறதுக்குறா எல்லாரும். ஓகே சார். அந்த ஒரு ஹேர் கட் பார்பரா வருவார் ஒரு. அது மாதிரி நீ பிலீவ் பண்ணால் போகாது. ஹவு மச் சாக்ரிஃபைஸ் யூ ஆர் வில்லிங் டு டூ. அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் நீ சம்பளம் இல்லாமல் சர்வைவ் பண்ண முடியணும். இப்போ நீ வந்து பாக்யராஜ் பாரதி ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக போயிட்டோம். பாரதி ராஜாவோட டேண்ட்ரம்ஸ் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு தாங்க முடிஞ்சுது? அந்த தாங்கினதில் ஒரு 10 அசிஸ்டண்ட்லேயும் இவன் எப்படி ஷைன் பண்ணுறான், எவ்வளோ பர்சிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த கேள்வியெல்லாம் வரும். ஸோ பேஷன் இஸ் அ ஃபஸ்ட்டு கண்டிஷன். பேஷனுக்கு மேலே உனக்கு இன்னும் 3-4 கண்டிஷன் வேணும். பேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ சார். இந்த பேஷனுக்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.